சென்னையில் மருத்துவர் மீது தாக்குதல் நடத்தியதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். உள்ள கலைஞர் நூற்றாண்டு விழா மருத்துவமனையில மருத்துவர் பாலாஜி என்ற ஒரு மூத்த மருத்துவர், ஆன்காலஜிஸ்ட், அவர் கொடூரமான முறையில் அவர்களை தாக்கியிருக்கின்றார்கள். ஆபத்தான ஒரு சூழலில் இன்று ஐசியூவிலே உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றார். தமிழ்நாடு முழுவதும் இந்த நிலைத்தான். சட்டம் ஒழுங்கு அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க. முதலமைச்சர் கீழ் இயங்கிக் கொண்டிருக்கின்ற காவல்துறை எதை பற்றியும் அவங்களுக்கு கவலை இல்லை. மருத்துவர்களுக்கு மட்டும் கிடையாது, சாமானிய மக்களுக்கும் தமிழ்நாட்டில் பாதுகாப்பு கிடையாது. இவங்க ஆட்சிக்கு வந்து தமிழ்நாட்டில் 3 ஆண்டுகளில் 6000 கொலைகள் நடந்திருக்கிறது. 6000 கொலைகள் இந்த 3 ஆண்டுகள். அப்புறம் என்ன சட்டம், என்ன ஒழுங்கு? கிட்டத்தட்ட 55,000 கொள்ளைகள் சம்பவங்கள் நடந்திருக்கிறது இந்த 3 ஆண்டுகளில். ஒரு காலத்தில் தமிழ்நாடு காவல்துறை ஸ்காட்லாந்து யாருக்கு நிகரான ஒரு காவல்துறையாக இருந்த காலெல்லாம் போயிட்டு இன்னைக்கு ஒரு நபர் மேடையில பேசுறாரு, வன்னியர் சங்கம் தலைவருடைய தலையை நான் எடுப்பேன்னு ஒருத்தர் மேடையில பேசுறாரு. ஆனா அந்த நபர் மீது எந்த நடவடிக்கையும் கிடையாது. அவர் எந்த சங்கத்துல வேணா இருக்கட்டும், யார் வேணா இருக்கட்டும், எந்த அமைப்புல வேணா இருக்கட்டும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.